ஆசிரியர்களுக்கு வணக்கம். நாலாயிர திவ்ய பிரபந்தம். நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். மொத்தம் பாடல்கள் 3776. தொகுத்தவர் நாதமுனி. நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டவர் நாதமுனி. வைணவ மரபில் கோவிலில் உள்ள இறைவனை போற்றி பாடுதல் மங்கள சாசனம் செய்தல் எனப்படும். இறைவனின் திருவடியில் அல்லது கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். ஆழ்வார்கள் என்னும் சொல்லுக்கு ஆழ்ந்தறியும் அறிவை கருவியாக உடையவர் என்று எம்பெருமானுடைய குணங்களில் ஆழ்காற்பட்டவர் என்றும் பொருள் கூறுவர். இதற்கு ஆன்ற தமிழ் மறை திராவிட சாகரம் இனிய தீந்தமிழ் பணுவல் அருந்தமிழ் பணுவல் என்றும் பெயர் உண்டு. ஆழ்வார்களின் அருளிய செயலுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்பார் உரை எழுதியுள்ளார். நாலாயிர திவ்ய பிரபந்தம் 4 பிரிவுகளை உடையது. முதலாயிரம். மூத்த திருமொழி திருவாய்மொழி. இயற்பா. ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார். மொத்த பாடல்கள் 100. நூல்கள். முதல் திருவந்தாதி 100. பூதத்தாழ்வார் 100. இரண்டாம் திருவந்தாதி 100. பேயாழ்வார் 100. மூன்றாம் திருவந்தாதி 100. திருமழிசை ஆழ்வார் 216. நாலாம் திருவந்தாதி 96. திருச்சந்த விருத்தம் 120. பெரியாழ்வார் 473. திருப்பல்லாண்டு 12. திருமொழி 461. ஆண்டாள் 173. திருப்பாவை 30. திருமொழி 143. குலசேகர ஆழ்வார் 105. பெருமாள் திருமொழி 105. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 55. திருமாலை 45. திருமலை எழுச்சி 10. திருமங்கை ஆழ்வார் 1137. பெரிய திருமடல் 1. சிறிய திருமடல் 1. திருநெடுந்தாண்டகம் 30. குறுந்தாண்டகம் 20. பெரிய திருமொழி 1074. திரு எழு கூற்றிருக்கை 1. நம்மாழ்வார் 1696. திருவிருத்தம் 100. திருவாசிரியம் 7. பெரிய திருவந்தாதி 87. திருவாய்மொழி 1102. மதுரகவி ஆழ்வார் 11. கனிநூன் சிறுதாம்பு 11. திருப்பாண ஆழ்வார் 10. அமலாதி பிரான் 10. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள மொத்த நூல்கள் 24. பாடல் தொடக்கத்தால் பெயர் பெற்ற நூல்கள் 2. கனிநுனியின் சிறுதாம்பு. மதுரகவி ஆழ்வார். அமலாதி பிரான். திருப்பாண ஆழ்வார். திருமாலின் ஐம்படைகள். சக்கரம் சுதர்சனம் என்று பெயர். வில் சாரங்கம் என்று பெயர். வாள் நந்தகம் என்று பெயர். தண்டு கௌமோதகி என்று பெயர். சங்கு பாஞ்சசன்னியம் என்று பெயர். திருமாலின் வாகனம் கருடன். தொண்டன் அனுமான். திருமரு ஸ்ரீவத்சம். மணி கௌதுவம். திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக பாடியவர் மதுரகவி ஆழ்வார். பெண்ணாகி ஆண்டாளையும் திருமாலை பாடாத மதுரகவி ஆழ்வாரையும் நீக்கி ஆழ்வார்கள் மொத்தம் 10 பேர் என்று கூறுவாரும் உண்டு. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற மூவரும் முதல் ஆழ்வார்கள் எனப்படுவர். சைவ சமயத்தில் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்ற மூவர் முதலிகள் எனப்படுவர். ஆழ்வார்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் TNPSC கணிய நோட்ஸ்.